கரெக்ட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபில புது பிளேயர்ஸ் எல்லாம் வரப்போறாங்களா? அன்பாக்ஸ் ஈவென்ட்ல என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் குரூசியலான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 2-3 நாளா ஆர்சிபி சைட்ல இருந்து எந்த அப்டேட்டுமே இல்லை. இனிமேல் ஆர்சிபி பத்தி நிறைய வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சர்ப்ரைஸா நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஸோ வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் எல்லாம் பூமிக்கு வர மாதிரியான சில விஷயங்கள் பார்த்தோம். என்னடா நடக்குது ஆர்சிபி சைட்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அன்பாக்ஸ் ஈவென்ட் இந்த வருஷமும் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு டேட் 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக போன வருஷம் அன்பாக்ஸ் ஈவெண்ட்ல என்ன நடந்தது அப்படின்னா புது பிளேயர்ஸ் எல்லாமே வெல்கம் பண்ணிட்டு ஸோ விமன்ஸ் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் டைம் கப்பு வின் பண்ண ஸ்மிருதி மந்தனா அண்ட் கோ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே பிளாக் ட்ரெஸ்ல ஆர்சிபியோடைய அந்த ஃபர்ஸ்ட் டிராஃபியை தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரௌடுக்கு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஆர்சிபியோட அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுக்கான கோப்பை இது. ஸோ பயங்கரமா அவங்களுடைய செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மென்ஸ் டீம் வந்தாங்க. புது ஜெர்சியை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜெர்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆர்சிபியோட ஒரு டாப் 10 பெஸ்ட் ஜெர்சி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போன வருஷத்துல இருந்தது கண்டிப்பா நம்பர் 3க்குள்ள வரும்ங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா டிசைனும் பண்ணியிருந்தாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தைகள். ஸோ விராட் கோலி சொன்ன விஷயம், இந்த கிளப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்ன விஷயம். ஆனா மேக்ஸ்வெல் தான் ரொம்ப அதிகமா பேசினாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிபி எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட், அந்த டீமை விட்டா வேற எந்த டீமுக்கு போய் விளையாடுறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு சொல்லியுமே ஆக்ஷன்ல ட்ரை பண்ணல. ஆர்டிஎம் கார்டு இருந்த போதும் ட்ரை பண்ணல. ஆக்ஷன்ல அம்பேல்னு விட்டுட்டாங்க. ஸோ எனிவே வேற டீமுக்கு அவர் ஆடத்தாங்க போறாரு. ஸோ இந்த தடவை அவர் இல்லாம தான் நடக்க போகுது. ஸோ மேபி பெரிய தலைகள் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கிறிஸ் கெயில், ஏபடி வில்லியர்ஸ் இவங்கெல்லாம் வரக்கான சான்ஸ் இருக்கு. இதுக்கு நடுவில் நம்மளுடைய பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ புதுசா பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ள வர போறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய பேரும் இதுல வரக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் ஒரு ஜேக்கப் பெத்தலுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா யாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கூட அன்பாக்ஸ் ஈவெண்ட்ல வரலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் 100% ஃபிட் கிடையாது. ஸோ இன்னும் 20 days தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ இந்த வாரம், அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் ஐபிஎல் வாரம் அப்படிங்கிறப்போ ஸோ பெருசா என்ன பண்ண போறாங்கிறது டவுட் இருந்துச்சு. ஸோ மேபி ஒரு டிவால் பிரேவிஸ் அது இல்லைன்னா டேரியல் மிச்சல், ஸோ யார் பெட்டரா பண்றாங்களோ பிரேஸ்வெல் கூட மறுபடியும் ஆர்சிபிக்கே வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அன்பாக்ஸ் ஈவெண்ட்ல இந்த தடவையும் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஸோ பொதுவா இந்த ஜெர்சி லான்ச் தான். ஜெர்சி எப்படி டிசைன் பண்றாங்க, ஆர்சிபியோட பிளான் என்ன, ஸோ புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு டிகே, அது மட்டும் இல்லாம அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, ஃபேன்ஸை மீட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் லைவா காட்ட போறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆக்சுவலா இது கொஞ்சம் ஒரு வேஸ்ட் ஈவெண்ட் தான், பெருசா எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்களே, கடந்த ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கமே, இந்த வருஷமே வச்சிருவோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து வச்சிருக்காங்க. ஸோ நல்ல காசு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்கலாம். கிரிக்கெட் ஆடுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய கேம்போ அஃபீஷியலாம் அந்த சைட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா விமன்ஸ் ஐபிஎல் கரெக்டா அதே வாரத்துல முடியுது. 15ஆம் தேதி விமன்ஸ் ஐபிஎலோட ஃபைனல் முடியுது. 16ஆம் தேதி சண்டே, 17ஆம் தேதி இது நடக்குது அப்படிங்கிறதுனால ஸோ கேம்புக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லா பிளேஸுமே கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்க முடியும். ஸோ கிரவுண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்டேடியம் எல்லாம் ஃபுல்லாக இருக்காது. ஸோ அங்கங்கே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ பிளேயர்ஸ் எல்லாருக்கிட்டையும் மேபி ஆட்டோகிராஃப் வாங்க முடியும், அவங்கள மீட் பண்ண முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும், அவங்க விளாட்றத 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வர முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேன் மேட்டாக தான் இருக்க போகுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ இதுதான் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட். பட் இருந்தாலும் குரூசியலாக ஒரு சில விஷயங்கள் வரும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ பொதுவாக ஜெர்சி லான்ச்சு, ஸோ பிளேயர்ஸுடைய பயிற்சி ஆட்டம், விராட் கோலியை பார்க்கலாம், ரஜத் பட்டிதரை கேப்டனாக பார்க்கலாம், டிகேவை புது கோச்சாக பார்க்கலாம். ஸோ இது மட்டும் எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு எல்லாருமே பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளுமே கூட. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். ஸோ எல்லாருமே எந்த அளவுக்கு ஆவலாக இருக்கீங்க, ஸோ மார்ச் 17ஆம் தேதி எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறதாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.